திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை கண்டித்து மாற்றுத்திறனாளிகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெடுஞ்சாலை பகுதிகளில் இருந்த கட்சிக்கொடி கம்பங்களை நெடுஞ்சாலைத்துறையினர் அகற்றிய போது இரும்பேடு கிராமத்தில் மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் பெயர் பலகை மற்றும் கொடி கம்பங்களை அகற்றினர். இதனை கண்டித்து பையூரில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாநகராட்சியில் கழிவுநீர் ஓடை நிரம்பி சாலைகளில் செல்வதால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதுடன் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. 11வது வார்டு பகுதியில் ஸ்ரீ வாசவி நடுநிலைப் பள்ளி அருகே கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்ட கழிவுநீர் சாலையில் சென்ற வண்ணம் உள்ளது. துர்நாற்றமும் வீசி வருவதால் பள்ளி மாணவ மாணவிகள், பாதசாரிகள் மற்றும் குடியிருப்பு வாசிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து மாநகராட்சியில் புகார் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தருமபுரி மாவட்டம் மாரண்டஹள்ளி அருகே பெற்ற குழந்தையை கொலை செய்த மனைவி மீது கணவர் மற்றும் குடும்பத்தினர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். தொட்டப்படா கண்டள்ளி கிராமத்தைச் சேர்ந்த பூபாலன், வித்யா தம்பதியின் குழந்தை உயிரிழந்தது. இந்நிலையில் குழந்தை உயிரிழந்த சில தினங்களிலேயே வித்யா அதே பகுதியைச் சேர்ந்த தங்கராஜ் என்பவருடன் சென்று விட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து திருமணத்தை மீறிய உறவால் குழந்தையை கொலை செய்து உள்ளாரா என விசாரணை மேற்கொள்ள பூபாலம் மற்றும் அவரது குடும்பத்தினர் புகார் அளித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் குடிநீர் பைப்லைன் உடைந்து சாலையில் நீர் தேங்கி இருப்பதால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். வாலாஜா D2 காவல் நிலையம் எதிரே உள்ள சாலையில் செல்லும் பைப்லைன் உடைந்து கடந்த 4 மாதங்களாக தண்ணீர் தேங்கி உள்ளது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.